ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஃப்த்து சாப்டர். ஓகேங்களா? சாப்டர் 5ல் இருக்க மாலிகுலர் ஜெனடிக்ஸ் லெசன் இருக்குல்ல, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, வாட் ஆர் ஆப்ரான்ஸ்? ஓகே, ஆப்ரான்ஸ்னா என்னது, அது வந்து எவ்வளோ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஈக்குவலில் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு சொல்லிட்டு தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரான்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் பார்த்துருவோம். The clusters of gene with related function are called operons. ஓகே, என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த கிளஸ்டர் ஆஃப் ஜீன், அதாவது கொத்து கொத்தா இருக்க ஜீன்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷன் எதுக்கு ரிலேட்டடாக இருக்கும், ஓப்பரான்ஸ்க்கு வந்து ரிலேட்டடாக இருக்கிறதான்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஓப்பரான்ஸ் சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அந்த ஈக்குவலையில் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா 75 டிஃப்ரெண்ட் ஓப்பரான்ஸ். ஓகே வந்து ஓகேங்களா, நியர்லி 260 genes are grouped into 75 different operons. ஓகேங்களா? அந்த 75 different operandsல வந்து எவ்வளோ இருக்குது, 260 genes வந்து கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஆப்ரான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டான ஒரு எக்ஸ்பிளேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, டிஃபைன் டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னதுன்னா, த ப்ராசஸ் ஆஃப் காப்பிங் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லிருக்காங்க. ரெப்ளிகேஷன் ஆனது அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணுறது, அதை காப்பி பண்ணி த ப்ராசஸ் ஆஃப் காப்பிங் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ இன்ட்டு ஆர்என்ஏ. ஒரு ஸ்டாண்டில் இருக்க அந்த காப்பியான அந்த காப்பியான ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஸ்டாண்ட் என்ன பண்ணணும், அதை வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ரைட் த சென்ட்ரல் டாக்மா ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ப்ரோட்டீன் சிந்தசிஸ்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஎன்ஏ என்ன பண்ணும், ரெப்ளிகேஷன் என்னன்னா, அந்த டிஎன்ஏ மாதிரி ஒரு டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் பண்ணும். அது மாதிரி நான் ஒரு இதை வந்து க்ளோன் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அதை வந்து என்ன பண்ணும், உருவாக்கும், ரெப்ளிகேட் பண்ணி உருவாக்கும். அது இருக்கிறது எல்லாமே அதில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, க்ளோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரெப்ளிகேட் பண்ண டிஎன்ஏவை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணும். எதுக்கு? ஆர்என்ஏக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணும். ஓகேங்களா? ஆர்என்ஏக்கு வந்து என்ன பண்ணும், டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணும். அந்த டிரான்ஸ்கிரிப்ட் ஆன ஆர்என்ஏலேருந்து அந்த டிரான்ஸ்லேஷன் நடக்கும். இதுக்கு ப்ரோட்டீன்ஸ்க்கு நடக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த டயக்ராமோட, இந்த சென்ட்ரல் டாக்மா ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். ஃபோர்த் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் ஃப்ரம் கோடிங் ஸ்டாண்ட். அந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் வந்து கோடிங் ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் ஃப்ரம் கோடிங் ஸ்டாண்ட். ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து லீடிங் ஸ்டாண்டு, இது லேகிங் ஸ்டாண்ட். ஓகேங்களா? டெம்ப்ளேட் வந்து லீடிங்கு, இது கோடிங் வந்து லேகிங். ஓகேங்களா? டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து போலாரிட்டி நான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் வந்து 3லேருந்து 5 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அது லீடிங் போலாரிட்டி. ஓகேங்களா? லேகிங் ஸ்டாண்டில் வந்து இருக்குது 5லேருந்து 3, அதோட இந்த லேகிங் ஸ்டாண்டோட போலாரிட்டி. ஓகேங்களா? கீழே நான் டயக்ராமில் வந்திருக்கேன், அதை பாருங்க. இதை பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரெப்ளிகேஷன் இஸ் கண்டினியூஸ். ரெப்ளிகேஷன் என்னன்னு சொன்னேன், ஒரு டிஎன்ஏ இருக்க அந்த இது மாதிரி அது க்ளோன் வந்து உருவாக்குறது, ரெப்ளிகேட் பண்ணுறதுனால டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இதில் வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து எப்படி இருக்கும், கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரெப்ளிகேஷன் வந்து டிஸ்கண்டினியூஸ். அப்போ என்ன சொல்லுங்க, இந்த டிஎன்ஏ வந்து இதுலேருந்து தான் ரெப்ளிகேட் ஆகி அதுக்கு போதும். ஓகேங்களா? ரெப்ளிகேட் ஆகிற டிஎன்ஏனா வந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் இன்டூ எம்ஆர்என்ஏ. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இதுலேருந்து தான் கண்டினியூஸாக ரெப்ளிகேஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனாலும் இதுலேருந்து தான் டிரான்ஸ்கிரிப்ட் ஆகும். இதில் வந்து கண்டினியூஸாக நடக்கவே நடக்காது. அப்படின்றதுனால இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக நடக்க போகிறதே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு எம்ஆர்என்ஏ. நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வந்து இருக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி டு எம்ஆர்என்ஏ. எதனாலனா அதை வந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆனே இருந்தால் அந்த எம்ஆர்என்ஏ வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆர்என்ஏ வந்து சீக்வன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் சேம் ஆஸ் எம்ஆர்என்ஏ. ஓகேங்களா? இருக்க மாதிரி சேமாகவே இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். நெக்ஸ்ட் வந்து, வாட் இஸ் எ ஜெனடிக் கோட்? ஜெனடிக் கோட்னா என்னன்னா, ஈச் அமினோ ஆசிட் இன் ஏ பாலிபெப்டைட் செயின். ஓகேங்களா? ஒரு பாலிபெப்டைட் செயின் வந்து ஈச் அமினோ ஆசிட் இன் பாலிபெப்டைட் செயின் இஸ் ரெப்ரசன்ட் பை சீக்வன்ஸ் ஆஃப், ஓகேங்களா, 3 நியூக்ளியோடைட்ஸ் இன் த எம்ஆர்என்ஏ known as ஜெனடிக் கோட். என்ன சொல்லிருக்காங்கன்னா, அமினோ ஆசிட்ஸில் வந்து ஈச் அமினோ ஆசிட் வந்து பாலிபெப்டைட் செயின் மூலமா இருக்கு. ஓகேங்களா? அது எதை ரெப்ரசென்ட் பண்ணா 3 நியூக்ளியோடைட்ஸ் இந்த எம்ஆர்என்ஏ, அதை வந்து நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா? எம்ஆர்என்ஏ இருக்க 3 நியூக்ளியோடைட்ஸ் வந்து வந்து அமினோ ஆசிட்ஸ் அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? இதனால என்னன்னு சொல்லிருக்காங்க, ஜெனடிக் கோட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜெனடிக் கோட்னா என்னது, நான் மேலே சொன்ன அதே விஷயத்தை தான் கீழே செகண்ட் பாயிண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜெனடிக் கோட் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் nucleotide in mRNA. ஓகேங்களா? nucleotide in mRNA. Next, the amino acids in the proteins they encode. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து, which are called nonsense in genetic coding. ஓகேங்களா? நான்சென்ஸ் ஜெனடிக் கோடிங்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் கேட்டிருக்காங்க, என்ன நான்சென்ஸ் கோடிங் ஜெனடிக் கோடில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க. UA, UAG and UGA codons are designated
as termination codons and also are known as nonsense codons னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து தான் அந்த ஜெனடிக் கோடில் இருக்க நான்சென்ஸ் கோடான்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மென்ஷன் எனி 2 கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இது வந்து புக் பேக் கொஸ்டின் 5 மார்க்கு. இதை வந்து ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணினா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா 8th கொஸ்டின் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னது தான். அந்த டெம்ப்ளேட்டு கோடிங் ஸ்டாண்டர்ட அதோட அடுத்த உல்டா கொஸ்டின் ஆனது இந்த லீடிங் ஸ்டாண்டர்ட் லேகிங் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, இதில் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான், ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து அந்த இதை வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதுவும் ஒரே கொஸ்டின் தான். அதில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் இதில் இருக்க போகுது. ஓகேங்களா, இன்னும் கூட அந்த டாபிக்ஸ் மட்டும் என்ன சேஞ்ச் ஆக போகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இஸ் கால்டு மெகா ப்ராஜெக்ட். எதனால் அதை மெகா ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு வந்து காரணம் என்னன்னா, இப்போது ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஒரு நிமிஷம். ஓகேங்களா, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னா அதனால் முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஹியூமன் ஜீனோம்னா ஹியூமன் ஜீன்ஸை வந்து அந்த ஜீன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, சீக்வன்ஸ் பண்ணி அந்த சீக்வன்ஸ் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு என்ன யூஸ்ஃபுல்னா, அதில் எதனா குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் எதாவது இருக்கா, இல்லை நம்ம இதுக்கு வந்து என்ன டிசீஸ் டிடெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இட் வாஸ் எ மெகா ப்ராஜெக்ட் அண்ட் டுக் 13 years டு கம்ப்ளீட். ஓகேங்களா, அதாவது 13 வருஷம் எடுத்துக்கிச்சான் இந்த மெகா ப்ராஜெக்டை அது கம்ப்ளீட் பண்ணுறது. 13 வருஷம் எடுத்துக்கிச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the human genome is about 25 times larger than the genome of any organism. ஓகே, என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ஹியூமன் ஜீனோம்ஸ். ஓகேங்களா, ஜீனோம்ஸ் என்ன சொன்னேன், சீக்வன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். சீக்வன்ஸ்னா ஒன்றும் கிடையாது, வரிசைப்படுத்துறது. எதை வரிசைப்படுத்துவாங்க, பேஸ் பேர்ஸ் வந்து அடினைன் குவானைன் இருக்குது பார்த்தீங்களா, அடினைன் குவானைன் தைமின் சைட்டோசின். இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் பேஸ் பேர்ஸ். ஓகேங்களா, இதை என்ன பண்ணுவாங்க, இது வருஷப்படுத்தி வராங்க, சீக்வன்ஸ் பண்ணிட்டு வரும்போது இது வந்து எதை விட 25 times லார்ஜாக இருக்கும்னா அதர் ஆர்கானிசம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ஜீனோம் இஸ் செட் டு ஹேவ் அப்ராக்சிமேட்லி 309 பேஸ் பேர்ஸ். ஓகேங்களா, அவ்வளோ பேஸ் பேர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து சீக்வன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, த ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேட் ஜீனோம் டு பி கம்ப்ளீட்டட். ஃபர்ஸ்ட் வந்து வெர்டிபிரேட் இதுதான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஜீனோம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. நெக்ஸ்ட் வந்து 10th கொஸ்டின். 10th வந்து என்னன்னா இதுவும் 3 மார்க் தான். பிசிஆர் ஹெல்ப்ஸ் இன் ஆர்என்ஏ ரெப்ளிகேஷன். ஓகேங்களா, பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன் வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது, எதுக்கு ஆர்என்ஏ ரெப்ளிகேஷனுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பிசிஆர். இது வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பிசிஆர் சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராசஸ் த நியூக்ளியர் ஆர்என்ஏ மாலிகூல்ஸ், அந்த ஆர்என்ஏ மாலிகூல்ஸ் மஸ்ட் பி கன்வெர்டட் இன்டு காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ. ஓகேங்களா, காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ எது மூலயமா, த என்சைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். இது மூலயமா தான் நமக்கு என்னாவது அந்த ஆர்என்ஏ மாலிகுல் வந்து காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏவாக மாறுது. காரணம் இது இந்த பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த சிடிஎன்ஏனா ஒன்றுமே கிடையாது, காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ தென் சர்வ்ஸ் ஆஸ் த டெம்ப்ளேட் ஃபார் பிசிஆர். ஓகேங்களா, அது என்ன பண்ணுது, அந்த பிசிஆருக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட்டை வந்து சர்வ் பண்ணுது. ஓகேங்களா, இதனால தான் இந்த பிசிஆர் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது, ஆர்என்ஏ ரெப்ளிகேஷன் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா, இதோட 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் 5 மார்க் நம்ம முன்னாடியே பார்த்தோம். 5 மார்க்கில் வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னா என்னென்னா அதோட மெத்தடாலஜி தான் இதை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த 8 பாயிண்ட்டை படிக்கிறேன், பேக்கில் ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஸ் ஆர்என்ஏ. ஓகேங்களா, இஎஸ்டிஎஸ் எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் டேக்ஸ். அந்த சீக்வன்ஸ் டேக்ஸ் வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து அப்ரோச்சஸில் வந்து எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் டேக்ஸ்னா என்னன்னா, இப்போது அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, நிறைய பேஸ் பேர்ஸ் இருக்குது. அதில் ஒரே ஒரு பேஸ் பேரை மட்டும் எடுத்து பண்ணுறது தான் என்னது எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் டேக்ஸ். அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, சீக்வன்ஸ் அனோட்டேஷன்னா ஒன்றுமே கிடையாது, அந்த மொத்த ஸ்டாண்டையுமே வச்சு பண்ணுறது. ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இந்த அடினைனு குவானைனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ் பேர்ஸ். ஓகேங்களா, இந்த பேஸ் பேர்ஸில் வந்து சீக்வன்ஸில் வந்து இந்த ஒரே ஒரு சீக்வன்ஸை வச்சு பண்ணுறது மட்டும் அது, இந்த ஒரே ஒரு சீக்வன்ஸ் வச்சு பண்ணுறது மட்டும்தான் அது. இது வந்து அது ஒரே சீக்வன்ஸ் வச்சு பண்ணுறதுனால அந்த இஎஸ்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சீக்வன்ஸ் அனோட்டேஷன். ஆனால் அனோட்டேஷன் என்னன்னா அந்த மொத்த ஸ்டாண்டையுமே வச்சு பண்ணுறது. ஓகேங்களா, அந்த மொத்த சீக்வன்ஸ் வச்சுமே பண்ணுறதுனால அது சீக்வன்ஸ் அனோட்டேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சீக்வன்ஸ் கோடிங் நான் கோடிங் சீக்வன்ஸ். ஓகேங்களா, சொல்கிறாங்க சீக்வன்ஸ் கோடிங் வந்து கோடிங் நான் கோடிங் சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா சீக்வன்ஸ் வித் ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு அதை பிரிச்சுட்டாங்களா, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால சீக்வன்ஸ் அனோட்டேஷன். எதனால நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட். அதில் வந்து டிஎன்ஏ என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிறாங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், கட் ஃப்ராக்மெண்ட்ஸ். இப்போது ஃப்ராக்மெண்ட்ஸை கட் பண்ணிக்கிறாங்க. எத்தனை ஃப்ராக்மெண்ட்ஸை கட் பண்ணிவிட்டு அடுத்ததாக க்ளோன் பண்ணுறாங்க. எதனால் க்ளோன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க, ஓகேங்களா, அதுக்கு பேக்கப்பாக ஒன்று வச்சு தான் பண்ணுவீங்க. இப்போ அது பேக்கப் இல்லை அப்படின்னா அந்த விஷயம் வந்து பழைய ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா பேக்கப் இல்லைன்னா பண்ணால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ அதுக்கு பேக்கப் இருக்குது. இப்போ அந்த ஒரு நம்ம வச்சு பண்ணுற பொருள் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா பண்ணுவாங்க, இன்னொரு பொருளை வந்து அந்த இப்போ பேக்கப்பில் இருந்த பொருளை வச்சு நம்ம யூஸ் பண்ணால் அந்த இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். அது மாதிரி தான் நான் சொல்கிறேன், க்ளோன் பண்ணி வச்சுக்கிறாங்க. எதனால் எப்படின்னா, இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஹோஸ்ட்டு, ஒன்று வெக்டார். ஹோஸ்ட் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, அந்த சீக்வன்ஸ் கூட இன்னொரு சீக்வன்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணி அதை இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து இது வந்து பாக்டீரியா, அந்த ஹோஸ்ட் செல். ஓகேங்களா, இன்னொன்று அது ஓகேங்களா, இது வந்து வெக்டார். இப்போ இது என்ன பண்ணுவாங்க, க்ளோன் பண்ணும்போதுனாவும் அது வந்து நிறைய இதுவாக பிரியும். ஓகேங்களா, இதுனாவும் நிறைய இதுவாக பிரியும். இப்போது இதில் வந்து இந்த இது வந்து நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ளோன் பண்ணி வச்சுக்கிறதால நம்ம கிட்ட பேக்கப் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த பேக்கப் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இதில் போட்டு நம்ம அந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணுவோம், திருப்பி என்ன பண்ணுவோம், அதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா, இதுக்காக என்ன பண்ணுறாங்க, அதை க்ளோன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ பை வெக்டார், அதே கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பிஏசி, பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒய்ஏசி, ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து என்ன விதமான அந்த வெக்டார்ஸ், இதில் ஹோஸ்ட் வந்து எப்படி அதில் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் சீக்வன்ஸ்டு யூசிங் ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸ். ஓகேங்களா, என்ன பண்ணுறாங்க, அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, சீக்வன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து நிறைய அப்படியே சீக்வன்ஸ் வருஷப்படுத்திட்டே வராங்க. அடினைன், குவானைன், அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின். இது வந்து தப்பாகவும் இருக்கலாம், அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டிருக்கேன், ஆனால் அதுதான் இல்லை. ஓகேங்களா, மாறியும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் பண்ணுறது என்ன சொல்லிருக்காங்க, இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, இது வந்து எப்படி மெகா ப்ராஜெக்டாக ஆச்சுன்னு சொல்கிறது ஒரு பீரியட் இருக்க கொஷின். அதோட மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த கொஷின். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ரைட் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். அதில் வந்து என்னென்ன சைலண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் ஜீனோம் கண்டென்ட்ஸ் 3 பில்லியன் நியூக்ளியோடைட் பேசஸ். ஓகேங்களா, 3 பில்லியன் நியூக்ளியோடைட் பேஸை வந்து நான் பண்ணிட்டு கண்டெயின் பண்ணுறோம். ஓகேங்களா, அது மூலியமாக நம்ம அவ்வளோ நியூக்ளியோடைட் பேஸஸ் என்ன பண்ணலாம், நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஜீன் கன்சிடர் 3000 பேஸ். ஒரு ஆவரேஜ் ஜீன் வந்து எவ்வளோ இருக்கும், 3000 பேஸ் இருக்கும். ஓகேங்களா, அந்த 3000 பேஸ் அது இருக்கும். லார்ஜஸ்ட் ஹியூமன் ஜீன்னாது டைஸ்ட்ரோஃபின். ஓகேங்களா, அதில் எவ்வளோ பேஸ் இருக்குது, 2.4 மில்லியன் பேசஸ் இருக்கு. ஓகேங்களா, அந்த டைஸ்ட்ரோஃபின்றது அந்த ஜீன். ஓகேங்களா, அந்த ஜீனில் தான் அந்த பேஸ் இருக்குது. புரிஞ்சதுக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜீனில் இருக்க அந்த பேஸ் தான் என்ன பண்ணுவோம், நம்ம சீக்வன்ஸ் பண்ணுவோம், வருஷப்படுத்திட்டே வரும். ஓகேங்களா, அதில் அந்த சீக்வன்ஸ் பண்ணும்போது அதில் எவ்வளோ இருக்குது, 2.4 மில்லியன் பேசஸ் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஜீன்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் 25 குரோமோசோம்ஸ். ஓகேங்களா, என்ன பண்ணோம், அந்த 24 குரோமோசோம்ஸ்க்கு என்ன பண்ணோம், இது பண்ணோம். குரோமோசோம் 19 ஹையஸ்ட் ஜீன் டென்சிட்டி எப்படி இருக்குது, அந்த ஹையஸ்ட் ஜீன் டென்சிட்டி எங்கே இருக்குது, குரோமோசோம் 19 இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து குரோமோசோம் 13 அண்ட் ஒய் குரோமோசோம்ஸ் ஆர் லோவர் ஜீன் டென்சிட்டிஸ். ஓகேங்களா, குரோமோசோம் 13 வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஜீன் டென்சிட்டி தான் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து குரோமோசோமல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஹியூமன் ஜீன்ஸ் ஷோஸ் டைவர்சிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து there may be 35,000 to 40,000 genes in the genome and almost 99.9 nucleotide bases are exactly the same all in people. ஓகேங்களா, சொல்லிருக்காங்க எல்லா ஜீன்ஸ்லையுமே வந்து 35,000 45,000 ஜீனோம் வந்து இருக்குது, ஜீன்ஸ் இந்த ஜீனோம். ஆனால் அது வந்து எல்லா பீப்புளுக்கும் எக்ஸாக்டாக எப்படி இருக்கும், 99.9% ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அந்த பேஸ் பேஸ் வந்து ஜீன்ஸ் வந்து பேஸ் பேஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ஓவர் 50% ஆஃப் த டிஸ்கவர்டு ஜீன்ஸ் ஆர் அன்னோன். ஓகேங்களா, 50% ஆஃப் டிஸ்கவர்டு ஜீன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அது வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓவர் 50. ஓகேங்களா, 50% ஜீன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. லெஸ் தென் 2% ஆஃப் ஜீனோம் கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீன்ஸ். லெஸ் தென் 2% ஆஃப் குரோமோசோம்ஸ்லாம் இருக்கும், ஜீன்ஸ் வந்து ஜீனோம்ல இருக்கும், ப்ரோட்டீன்ஸ்க்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து குரோமோசோம்ஸ் 1 as 2,968 genes versus chromosomes Y as 231 genes. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து scientists have identified about 1.4 locations where single based DNA differences. ஓகேங்களா, என்ன சொல்லிருக்காங்க, சயின்டிஸ்ட் வந்து 1.4 பில்லியன் லொக்கேட்ஸ் வேர் சிங்கிள் பேஸ்ட் டிஎன்ஏ டிஃபரன்ஸை வந்து லொக்கேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த ஆர்என்ஏ விச் ஹெல்ப்ஸ் எ வைட்டல் ரோல் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்து என்ன மாதிரியான வைட்டல் ரோலை ப்ளே பண்ணுது ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து டிஆர்என்ஏ பிக்கப் த அமினோ ஆசிட்ஸ் த்ரூ த சைட்டோபிளாசம் சொல்லிருக்காங்க. அந்த டிஆர்என்ஏ வந்து சைட்டோபிளாசம்லேருந்து அமினோ ஆசிட்ஸை வந்து சைட்டோபிளாசம்க்கு வந்து அனுப்புது. ஓகேங்களா, செகண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து லுக் லைக் ஏ க்ளோவர் ஃப்ளவர்.
க்ளோவர் லீஃப் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் வந்து லுக் லைக் இன்வெர்டட் எல், அவர் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஷோஸ் த பிரசன்ஸ் ஆஃப் 3 ஆர்ம்ஸ், டிஹெச்யூ ஆர்மு, மிடில் ஆர்ம் அண்ட் டியூசி டி ஆம் ஓகேங்களா. டியூ அந்த டி அது பேர் நேம் வந்து ஓகே, அது வந்து டி சி ஆம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து தி சாம்ஸ் ஹேவ் அமினோ ஆசில் பைண்டிங் லூப்பு, ஆன்டிகோடான் லூப்பு அண்ட் ரைபோசோமல் பைண்டிங் லூப் அட் த எண்ட்ஸ் ஓகேங்களா. அதோட என்ன இருக்கும், அந்த லூப்ஸ்லாம் வந்தாக்கும் அது எண்டிங்கில் இருக்கும். இன் அடிஷன் எக்ஸ்ட்ரா ஆம் ப்ரெசென்ட், அடிஷனில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அமினோ ஆசிட் இஸ் அட்டாச் டு ஒன் எண்ட் அண்ட் அதர் எண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஆன்டிகோடன்ஸ் நியூக்ளியோடைட்ஸ் ஓகேங்களா. இந்த கொஸ்டின் வந்து இந்த செக்ஷரை பற்றின கொஷின், அது வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வந்து எவ்வளோ ஒரு வைட்டலான ரோல் வந்து கொடுக்குது அப்படின்றத இந்த கொஷின் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கொஷின், HGP is the window for treatment various genetic disorders, justify the statement ஓகேங்களா. இது வந்து சொல்லிருக்காங்க, HGP வந்து ஒரு வேரியஸ் ஜீன் டிசார்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, அதை வந்து இது பண்ணுறாங்க, அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. அதனால யூஸ் ஆஃப் HGP ஆர் HGP ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் ஜெனடிக் டிசார்டர்ஸ் ஓகேங்களா. அந்த HGP வந்து வேரியஸ் நிறைய பலவிதமான ஜெனடிக் டிசார்டர்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை ஜஸ்டிஃபை பண்ண சொல்லிருக்காங்க ஓகேங்களா. யூஸ்ஃபுல் இன் டயக்னாசிஸ் டிசீஸ் ஓகே, டயக்னாசிக் டிசீஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டு ப்ரொவைட் ஜெனடிக் கவுன்சிலிங் டு தோஸ் பிளானிங் டு ஹேவ் சில்ட்ரன். நெக்ஸ்ட் வந்து திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் would be also create possibilities for new gene therapies ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ரொவைடிங் க்ளூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹியூமன் பயாலஜி. நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் அபவுட் நான் ஹியூமன் ஆர்கானிசம்ஸ். DNA sequence can lead to understand for the natural capabilities. அந்த DNA sequenceனா இருக்கு, நேச்சுரல் கேப்பபிலிட்டிஸ்க்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தட் கேன் பி அப்ளைட் டுவர்ட்ஸ் சால்விங் சேலஞ்சஸ் in healthcare, agriculture, energy production and environmental remediation. Next வந்து a new era of molecular medicine characterized by looking into the most fundamental causes of disease, then treating the symptoms will be an important advantage ஓகேங்களா. இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் மூலிமா ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓகேங்களா. இதை தாண்டி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த லெசனில் இருக்குது ஓகேங்களா. இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். இந்த இம்பார்ட்டன்டான லெசன்ஸில் வந்து இதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டில் வந்து சைலண்ட் ஃபியூச்சர்ஸாக இருக்கலாம், மெத்தட்ஸாக இருக்கலாம், இல்லை அதோட ஏன் அது மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றதுல வந்து இதுவாகவும் இருக்கலாம். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்னு சொன்னால் அதை மட்டும் படிக்கக்கூடாது. அதை தாண்டி அதில் இருக்க மெத்தட்ஸ்லாம் என்ன, அதை எதனால் மெகா ப்ராஜெக்ட்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா. இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்முன்னு கேட்டிங்கன்னா அந்த சம்மை மட்டும் பார்க்க மாட்டீங்களா ஓகேங்களா. அந்த சம்மில் இருக்க அந்த சம்மை எந்த சாப்டரில் இருக்க அந்த சாப்டரில் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம், அந்த சம் மெத்தட்ஸ் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்ப்பீங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டுனா அதை வந்து அதோட பேஸ் என்ன, அது இதுலேருந்துலாம் வருது, அந்த மெத்தட்ஸ்லாம் என்ன, அந்த மெத்தட்ஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அந்த அப்ளிகேஷன்ஸ்லேருந்து அதை வந்து எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், அதை எப்படிலாம் வேரியஸ் டிசார்டர்ஸ்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ணலாமா வேணாமா, அதோட ஜஸ்டிஃபை ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து நான் பண்ணணும், ஃபுல்லாக கோத்ரூ பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் வெறும் இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் நம்ம படிக்கணுன்றதுனால அதை மட்டும் போயிட்டு நம்ம படிக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு லைனாக வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோஸ் ஓகேங்களா. இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் நிறைய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன இம்பார்ட்டன்ட்லாம் என்னென்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு இது பண்ணுவோம். உங்களுக்கு வேறு எதனா பயாலஜியில் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து போடுறோம் ஓகேங்களா. பாய்.